விக்ரம் அங்கிருந்து எழுப்பணும்னு நினைக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சீரியஸா தெரியாது சார். நான் பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. நான் அப்செட்டா இருக்கேன், அதனால நான் இப்படிதான் பேசுவேன், அப்படிலாம் பேசக்கூடாது. இதுதான் தவறான விஷயம். உங்களுக்கு பிடிக்கல நீங்க போலாம், உங்களை யாரும் கட்டாயப்பட்டுலாம் ஆட வைக்க மாட்டாங்க. லூசு, மென்ட்லி, பைத்தியம், அறவைக்காடு. எனக்கு தெரியாது சார், எல்லாரும் நான் பண்ணாத ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கீங்க. மேடம் இது ஆக்ஷன் மேடம். இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். கெட்ட வார்த்தைலாம் பேச வருதுல்ல, அப்ப அதை சொல்றதுக்கு என்ன? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சார் நான் இங்க இருக்க மாட்டேன் சார். என்னமா நான் வீட்டுக்கு போறேன் சார். நீங்க வாடகை தாராளமா போலாமா? ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் டேக் கேர். பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஓபன் ஆயிடுச்சு, வெளியில வரை ஓபன் ஆயிடுச்சு. சோலி முடிச்சு. டாஸ்க்ல ரம்யாங்கிற குழந்தைக்கு தெரியாம நீங்க விளையாண்டு இருக்கீங்க. பக்கெட்டை பயன்படுத்தி விக்ரம் அங்கிருந்து எழுப்பலான்னு சொன்னாங்களா இல்லையா? உங்களுக்கு இந்த ஆட்டம் தெரியலனா அந்த பக்கெட்டை நீங்களே எடுத்து வச்சுக்க வேண்டியதானே? ஒரு டப்பா இருக்கு, அதை வச்சு நவத்தலான்னு சொன்னது பாருதான், அது என்னோட ட்ரெஸ் சொன்னது நீங்க தான். அப்ப நீங்க வந்து கேட்க வேண்டிய ஆள் விக்ரமா, பாருவா, ரம்யாவா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஃபர்ஸ்ட் ரம்யா, அப்புறம் பாரு. யார கேட்டீங்க? விக்ரம கேட்டேன். அப்புறம் யாரோட தப்பு இது? பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? கண்ணீருடன் சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திச்சிருக்கா. நக்கல்யா அவனுக்கு. பதட்டமா இருக்கிற புலவர் கேரக்டர் நம்ம ஒருத்தர் தான் கொடுத்தோம், கிருமி. அதுக்கு என்னங்கிறப்ப அந்த கிருமி வீட்டுல இருக்க எல்லாரையும் கடிச்சுதான் தெரியல, எல்லாருமே பதட்டமாவே இருந்தாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. யாராவது பாயிண்ட புடிச்சு கேள்வி கேட்டாலும் பதட்டம், யாராவது பாராட்ட வாங்கிட்டாலும் பதட்டம். கரெக்டா கட்டுவிட்டா. இந்த மொத்த பதட்டத்தையும் ஒரு வெள்ளை பக்கெட்ல போட்டு ரொப்பி நடுவீட்டுல கொண்டு போய் வச்சு கேட்டுருவோமா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு.